Hi guys, நீங்கள் பார்த்துட்டு ஜே டெக்னாலஜி இன் ஜாவா கிளாஸ் 1. ஸோ இதுதான் நம்ம ஜே டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸோ இந்த வீடியோவில் ஜாவானா என்ன, ஜாவா கற்றுக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுவேன். ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்லை, ஸோ போட்டு ரொம்ப அறுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். சரிங்களா? ஓகே, ஜாவா. ஸோ ஜாவாங்கிறது பார்த்தீங்கன்னா 1995 கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி அது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து 1991 உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால். பட் அப்போ வந்து அதோட பேரே வேற இருந்துச்சு, OAK. ஸோ அந்த நேமில் தான் அப்போ ஜாவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1995 எப்பவும் போல் ஜாவாங்கிற பேரை மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது அந்த ஓக்குங்கிறது தான். ஸோ இந்த நேமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஜாவாவை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த 5 பேர் நேமையும் நான் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நான் வேஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துங்க. அது போல் பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிறது ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்டுங்க. ஊப்ஸ் கான்செப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் ஆர் சிஸ்டம், எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாவாவே மொத்தமாக ரன் ஆகுது. மொத்த ப்ரோக்ராமிங்குமே ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அப்படின்னா என்னான்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலேயே சொன்னால் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இப்போது ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல யூஸ் ஆகுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு விண்டோஸு, மேக்கு, லினக்ஸு, இப்போ வந்து ராஸ்பெரி பை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லா சாஃப்ட்வேரும். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் உள்ள அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வெப் சர்வர் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி ஜாவா பார்த்தீங்கன்னா கடல் மாதிரிங்க. ஆனால் என்னன்னா இது வந்து வருஷம் ஆக ஆக அவங்க வெர்ஷன்ஸ் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும், நிறைய கீவேர்ட்ஸ் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜாவாவுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வந்து ஜாவா வச்சு தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறமா ஒரு சில பேர் மனசில் இருக்கும், ஸோ C++ தெரிஞ்சால் தான் ஜாவா கற்றுக்கலாமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சில பேர் ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஜாவா கற்றுக்க முடியும். C++ தெரிஞ்சால் உங்களுக்கு ஜாவா கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் ஜாவா நீங்கள் டைரெக்டாகவே கற்றுக்க முடியும். ஏன்னா அதில் உள்ள ப்ரோக்ராமிங் மாதிரி இதுலேயும் இருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் மட்டும் மாறும், சிக்கும் C++ அதுக்கும் ஜாவாக்கும். சரிங்களா? ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஜாவா கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ரைட்டா? ஸோ ஜாவா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன யூஸ்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஐ மீன் ஒரு என்னென்ன ஜாப்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் டீச் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல போய் டீச் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் டீச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஜாவா டீபக்கர் ஆகலாம். ஸோ ஜாவாவில் ஏதாச்சும் ப்ரோக்ராமிங்கில் எரர் இருக்குன்னா அந்த எரரை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்பெனியில் போய் ஜாவா டீபக்கராக ஆக்க முடியும். அதே மாதிரி ஜாவா ப்ரோக்ராமர் ஆகலாம். ஸோ ஜாவா வச்சு நீங்களே சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு இதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ஜாவா ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பே இருக்காது. அதுக்கப்புறமா ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜாவா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக சொல்கிறேன். இதை எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் நீங்கள் வந்து இது ப்ரோக்ராமிங்கை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒன்று. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா உங்களாட்டி வந்து இதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு ஆன்லைனில் போயிட்டு ஜஸ்ட் JDK அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். சில பேர் JDKனா என்னன்னு கேட்பீங்க. ஸோ JDKங்கிறது ஒன்றும் இல்லை, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ நீங்கள் ஈஸியாக போய் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். அது போலவே ஜாவாங்கிறது ரொம்ப செக்யூருங்க. ஸோ இதில் பண்ணுற ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ்க்குள்ளே கிளாஸ்ன்னு போய் என்கேப் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணி ஸோ உங்கள் ப்ரோக்ராமிங்கை வந்து ரொம்ப செக்யூராகவே இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே ஜாவாவை செக்யூர்னு சொல்கிறாங்க. அதே போலவே ஜாவா பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே இதுவும் ஒன்று ஃபாஸ்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பைத்தான் தான். ஸோ அதை மிஞ்சிக்க முடியாது. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து ஜாவா தான். ஸோ அதனால ஜாவா ஸ்லோவோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஸோ வேர்ல்டில் ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அதில் செகண்ட் இடத்துல ஜாவா இருக்குது ஸ்பீடில். அதுக்கப்புறமா ஜாவா கற்றுக்கிறது வந்து ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி ஜாவாவில் யாருக்கு யூஸ் ஆகுனா மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஐ மீன் ஐடி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஸோ ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த சீரியஸை கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மோஸ்ட்லி இப்போ யூஸ் ஆகுறதில்ல. ஏன்னா அவங்க C++ தான் இன்னும் இருக்காங்க, இன்னும் வந்து அட்வான்ஸாக ஆகலை இப்போ தமிழ்நாட்டு லெவல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, ஒரு BSc BCAலாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாவா வரும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஜாவா, ஸோ ஒரு பேசிக் லெவலில் இருக்காங்க, இப்போ தான் ஃப்ரெஷராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஸோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புறேன். ஸோ இதுக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாவா இன்ஸ்டாலேஷன், ஜாவா டீபக்கிங், ஜாவா ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே பக்காவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதோ டவுட் இருந்தால் முதல்ல சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.